Hi friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சுவையான நவாபி புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ரெசிபி, அதே அளவு ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, அதே அளவு ரொம்ப ரிச்சான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். அந்த குக்கர் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 5 ல இருந்து 6 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் அந்த நெய் நல்லா சூடான பின்னாடி கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு காரத்துக்காக சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கரம் மசாலா பவுடர் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் இந்த ஸ்பைசஸோட வாசனை அந்த புலாவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸராக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும், அதோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த நவாபி புலாவ் பண்ணுறதுக்கு மட்டன் சூப் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த மட்டன் சூப்பை வச்சு தான் நம்ம ரைஸை வேக வைக்கணும். அதனால் நீங்கள் மட்டன் எடுக்கிறப்போ இந்த புலாவ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரைஸ் எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்து நல்லா கழுவி தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த ஈரப்பதத்திலே வச்சுருங்க. தண்ணியிலே ஊற வச்சிங்க அப்படின்னா ரைஸ் உடஞ்சிரும். அதனால் ஃபில்டர் பண்ணி வச்சுருங்க. ப்ளஸ் சாஃப்ரான் கொஞ்சம் எடுத்து வெது பண்ண பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது 2 தான் இந்த புலாவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணணும். ப்ளஸ் மட்டன் சூப் ரெடி பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரிச்சான ரெசிபிங்கிறனால இந்த மாதிரி குங்குமப்பூ, முந்திரி பருப்பு, நெய் இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப அந்த புலாவோட டேஸ்ட்டே ரொம்பவே தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சோக் பண்ண ரைஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த ரைஸ் ஆட் பண்ண பின்னாடி கொஞ்சம் நேரம் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அரிசி உடையாமல் நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போது 2 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் அளவு மட்டன் சூப் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மட்டன் சூப்போட அளவு கம்மியாக இருக்குது, அதாவது நீங்கள் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கீங்க, 3 டம்ளர் அல்லது 2 டம்ளர் தான் மட்டன் சூப் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதனால் இதோட டேஸ்ட் மாற போகிறதில்ல. நான் கரெக்டாக அந்த மட்டன் சூப் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணலை. உங்களுக்கு மட்டன் சூப் கம்மியாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ண பின்னாடி குங்குமப்பூ கலந்த பாலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் சூப் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டம்ளர் அளவு மட்டன் சூப் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப் ஆட் பண்ண முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டோட டேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ஒரு கையளவு மல்லி இலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். நம்மளோட நவாபி புலாவ் சூப்பராக ரெடி ஆயிரும். ஏற்கனவே அந்த தண்ணியிலே ஊற வச்ச ரைஸுங்கிறதுனால வேகமாக நமக்கு குக் ஆகிரும். சால்ட்டோட டேஸ்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக போட்டுக்கோங்க. வெறும் மட்டன் சூப்பே தனி டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சூப்பில் அந்த ரைஸை வேக வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு விசில் கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் நின்ன பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட புலாவ் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அரிசி எதுவும் உடையாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. நல்ல ஒரு ரிச்சான ரெசிபி. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.